உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். கேரட் நாம் உணவாக பயன்படுத்துகின்ற ஒன்று. இதிலே பீட்டா கெரோட்டின் என்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது. விட்டமின்ஸ், மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய தாதுக்கள், சத்து ஊட்ட பொருட்கள் இதிலே அடங்கி இருக்கிறது. அன்றாடம் 1 கப் கேரட்டு சாறு எடுத்து அதனோடு 1 தேக்கரண்டி தேன் சேர்த்து காலையிலே பருகி வருகின்ற பொழுது நாளடைவிலே இந்த லியூகோடெர்மா என்று சொல்லக்கூடிய உடலிலே ஏற்படுகின்ற வெண்புள்ளிகள், வெண்குட்டம் என்று கூட முன்பு சொல்லுவது வழக்கம். அதாவது நிறமி குறைபாடு, மெலனின் டெஃபிஷியன்சி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவதனாலே வருகின்ற ஒரு துன்பம் த லியூகோடெர்மா, வெண்புள்ளிகள். இவற்றை நாளடைவிலே போக்கக்கூடிய ஒன்றாக குறைந்தது 3 மாதங்கள் 6 மாதங்கள் ஆனாலும் தொடர்ந்து பருகி வருகின்ற பொழுது இந்த நிறமாற்றம் தோலிலே ஏற்பட்டு பழைய அழகை அவர்கள் பெறுவார்கள். அது மட்டுமல்லாமல் ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய குருதியிலே இருக்கின்ற இரும்பு சத்துவத்தின் அளவை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இந்த பானம் விளங்கும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வெங்காயம், த ஆனியன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். அல்லியம் சீப்பா என்று அது ஆங்கில பெயரை பெற்றிருக்கிறது. இதில் 3 வகையாக நாம் பார்க்கின்றோம். சிறு வெங்காயம், அது சாம்பார் வெங்காயம் என்று சொல்லுவார்கள். பெரிய வெங்காயம், அது மட்டுமல்லாமல் வெள்ளை வெங்காயம் என்று ஒன்று உண்டு. இந்த வெள்ளை வெங்காயம் மருந்துக்காக பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த வெள்ளை வெங்காயத்தை மேல் தோல் உரித்து எடுத்து உள்ளே இருக்கின்ற துகள்களை நாம் பொடியாக்கி நெய்யிலிட்டு வதக்கி அதனோடு தேன் சேர்த்து அன்றாடம் ஒரு 10 கிராம் அளவுக்கு காலை மாலை என்று 2 வேளை உள்ளுக்கு சாப்பிட்டு வருவதனாலே இளைத்த உடலை பெருக்கச் செய்யக்கூடிய ஒன்றாக, உஷ்ணத்தை குறைக்க செய்யக்கூடிய ஒன்றாக, வெள்ளை வெட்டை என்று சொல்லக்கூடிய ஒழுக்கு, வெள்ளை ஒழுக்கு, லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளை ஒழுக்கு, கொனேரியா என்று சொல்லக்கூடிய பால்வினை ஒழுக்கு, இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இருந்து உள் உறுப்புகளை ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தூண்டச் செய்து ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒன்றாக இந்த வெள்ளை வெங்காயமும் தேனும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. சிசல்பீனியா பண்டுகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கழற்சிக்காய் என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. கச்சக்காயா என்று தெலுங்கு பாஷையிலேயும், வஜ்ர பீஜம் என்று வடமொழியிலேயும் பெயரை பெற்றிருக்கிறது. இந்த காய்கள் மிக வலிமையான மேல் ஓட்டை பெற்றிருக்கிறது. இதை உடைத்து எடுத்து உள்ளிருக்கின்ற பருப்பை மட்டும் நாம் பயன்படுத்த வேண்டும். உள்ளே இருக்கின்ற பருப்பு முந்திரியை போல ஒரு தோற்றத்தை தந்தாலும் இந்த சிசல்பீனியா பண்டுகா என்று சொல்லுகின்ற இந்த கழற்சிக்காயினுடைய பருப்பு த கிங் ஆஃப் பிட்டர்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். கசப்புக்களுக்கெல்லாம் ராஜாவான கசப்பு இந்த கழற்சிக்காயினுடைய பருப்பு என்று அதற்கு பொருளாகும், கிங் ஆஃப் பிட்டர்னஸ். அதோடு கூட இந்த பருப்பை, கழற்சிக்காய் பருப்பை ஃபீவர் நட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஃபீவர் என்று சொல்லுகின்ற பொழுது காய்ச்சல், குறிப்பாக இன்டர்மிட்டன்ட் ஃபீவர்
என்று சொல்லுகின்ற முறை வெப்பு அகற்றி என்று சொல்லுகின்ற வகையிலே இது விட்டு விட்டு வருகின்ற காய்ச்சலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. மைக்ரோஃபைலேரியா என்று சொல்லக்கூடிய இந்த ஃபைலேரியா என்கின்ற யானைக்கால் நோய், கொசுக்கடியினாலே வருகின்ற எலிஃபன்டியாசிஸ் என்று சொல்லுகின்ற யானைக்கால் நோயை ஆரம்பத்திலேயே தடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த கழற்சிக்காய் விளங்குகிறது. விரைவாதம் என்று சொல்லுவார்கள். இந்த விரைவாதத்துக்கு மேல் பற்றாக இதை போடுகின்ற பொழுது ஹைட்ரோசெல்லி என்கின்ற விரைவாதத்தை தணிக்க செய்வதாக விளங்குகிறது. இந்த கழற்சிக்காயோடு ஒரு கழற்சிக்காயோடு 5 மிளகு எடுத்து அன்றாடம் அதை இரவு நேரத்திலே பருகி வருகின்ற பொழுது முறையற்ற மாதவிலக்கு என்பது முறையாகி இது இர்ரெகுலர் என்கின்ற நிலையிலிருந்து ரெகுலர் என்கின்ற நிலைக்கு கொண்டு வரும். அதே போல் இதனுடைய இலைகளும் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. மாதவிலக்கு நின்ற 3 நாட்களுக்கு இதனுடைய இலைகளை விழுதாக்கி ஒரு தேக்கரண்டி அளவுக்கு மிளகு சீரகம் சேர்த்து அன்றாடம் காலையிலே பருகி வருகின்ற பொழுது அடுத்த மாதத்திலே இருந்து இந்த முறையான மாதவிலக்கை மாதர்கள் பெறுவார்கள் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த கழற்சிக்காயோடு பிப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய மிளகு, இந்த மிளகு பெப்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற மருத்துவத்தை பெற்று நச்சு முறிப்பானாக விளங்குகிறது. மிளகு உணவிலே இருக்கின்ற நச்சு, மருந்திலே வருகின்ற நச்சு, பூச்சிக்கடிகளாலே வருகின்ற நச்சு, இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது. ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தூண்டுவிப்பானாக விளங்குகிறது. கழற்சிக்காயோடு சேருகின்ற மிளகு வீக்கத்தை வற்ற செய்யக்கூடிய ஒன்றாக, வலியை போக்கச் செய்யக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இந்த மிளகும் கழற்சிக்காயும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு கழற்சிக்காயோட மருத்துவ குணங்கள் என்ன, கழற்சி சூர்ணம் தயாரிக்கும் முறை என்ன, அதை மருந்தாக பயன்படுத்தக்கூடிய முறை என்ன, எதற்கெல்லாம் மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நாம் கழற்சி சூர்ணம் தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கழற்சிக்காய், மிளகு, பெருங்காயம். இந்த கழற்சிக்காய்ன்றது கழற்சி கொடியில் காய்க்கக்கூடிய ஒரு காய். அந்த காய்க்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள் தான் இந்த கழற்சி கொட்டைகள்னு சொல்லுவாங்க. இந்த கொட்டைக்கு மேலே நல்ல ஹார்டான ஒரு ஓடு இருக்கும். இதை நம்ம உலக்கையிலையோ அல்லது கல் வச்சு தட்டி எடுத்தோம்னா அந்த ஓடு தனியாக வந்துடும். அந்த ஓட்டுக்குள்ளே இது போல் பருப்பு இருக்கும், கழற்சி பருப்பு, புளியங்கொட்டை மாதிரி இருக்கும். இந்த கழற்சி பருப்பை நம்ம அப்படியே இடித்தோம்னா அது இடிக்க முடியாது. அதனால் அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையெல்லாம் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா வெயிலில் காய வைக்கணும். இந்த கழற்சி பருப்பை நல்லா மொறுன்னு வரா மாதிரி வெயிலில் காய வச்சிடணும். காய வச்சுட்டு அந்த சூட்டோடு எடுத்து நம்ம இடித்தோம்னா, உலக்கையில் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா நல்லா இது போல் கோதுமை மாவு போல் நமக்கு மாவு கிடைக்கும். நல்லா ஃபைன் பவுடராக இது போல் வரும், உளுந்து மாவு மாதிரி இருக்கும். இந்த மாவு நம்ம முதல்லையே தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மிக அதிக கசப்புள்ள ஒரு பொடி இது. 100 கிராம் அளவுக்கு நம்ம இந்த கழற்சி பொடி எடுத்தோம்னா நம்ம 10 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கணும். மிளகு எடுத்து வறுத்துக்கலாம். இதோடவே 5 கிராம் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். மிளகும் பெருங்காயம் இவை இரண்டையும் வறுத்துடணும். இதுவே நம்ம கழற்சி பருப்பு அப்படியே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு கழற்சிக்காய், 5 மிளகு, ஒரு சிறிய துண்டு பெருங்காயம், இதை நம்ம எடுத்து இடிச்சிட்டு மோரில் கலந்து குடிச்சிடலாம். இதுதான் ஒரு வேளைக்கான மருந்துக்கான அளவு. நம்ம சூர்ணமாக தயார் பண்ணும்பொழுது இப்படி 100 கிராம் அளவுக்கு கழற்சி பருப்போட 10 கிராம் அளவுக்கு மிளகு, 5 கிராம் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து நம்ம சூர்ணம் தயார் பண்ணிக்கலாம். இந்த வறுத்து வச்ச மிளகு, பெருங்காயம் இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க கழற்சி பொடியும் சேர்த்து அரைச்சிடணும். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம இந்த கழற்சி பொடி பிளெயினாக அரைச்சி வச்சுருக்க இந்த கழற்சி பொடியை மேல் பற்றாக நம்ம பயன்படுத்தலாம். நமக்கு வீக்கங்கள் எங்கேயாவது இருந்ததுன்னா, அடிப்பட்ட வீக்கங்கள்
எங்கேயாவது இடிச்சுக்கிட்டு காலில் வீக்கம் இருந்தாலோ நம்ம இந்த கழற்சிக்காய் பொடியை தண்ணீரில் குழைச்சோ அல்லது உளுந்து மாவோட குழைச்சோ மேல் பற்றா போட்டுட்டு வரும் பொழுது அடிப்பட்ட வீக்கங்களை கரைக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். அதே போல் நமக்கு யானைக்கால்னால் ஏற்படக்கூடிய விரை வீக்கம், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விரை வீக்கத்துக்கு கழற்சி பொடியை நம்ம மேல் பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம். கழற்சி பொடியோட சுக்கு பொடி மற்றும் களிப்பாக்கு இவையெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். முட்டையோட வெண்கரு வச்சு நல்ல மை போல் அரைச்சிட்டு அதை மேல் பற்ற அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது யானைக்கால்னால் ஏற்படக்கூடிய விரை வீக்கமும் ஆண்களுக்கு வரக்கூடிய விரை வீக்கத்தையும் கரைக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். நம்ம மிளகு, பெருங்காயம், கழற்சி பொடி இவை மூன்றையும் சேர்த்து இப்போ ஒன்றா அரைச்சிடலாம். கழற்சி பொடி, மிளகு, பெருங்காயம் சேர்ந்த இந்த சூர்ணம் இப்போ தயாராகிடுச்சு. இது போன்ற சூர்ணம் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டு 3 மாதங்கள் வரைக்கும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அன்றாடம் தேவையான அளவுக்கு எடுத்து இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை பயன்படுத்தும் முறைன்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நம்ம 500 மில்லிகிராம் அளவுக்கு காலை மாலை இருவேளையும் சாப்பிடலாம். 500 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்துட்டு இதை நம்ம தேனோடோ அல்லது மோரோடோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். கொஞ்சமாக தேன் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இதை நம்ம மோரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்களும் மோரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு 48 நாட்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு மாதவிடாய் ரெகுலர் ஆகக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அதே போல் விரை வீக்கம் இருக்கும் பொழுதோ அல்லது யானைக்கால் ஜுரம் இருக்கும் பொழுதோ விட்டு விட்டு ஜுரம் வரும், வலி அதிகமாகும். ஜுரம் வரும்பொழுது எல்லாமே வீக்கம் அதிகமாகும். அப்படி இருக்கிறவர்களும் இதை தொடர்ந்து 3 மாதங்கள் காலை மாலைன்னு இருவேளையும் மருந்தாக எடுத்துக்கும் பொழுது அந்த அடிக்கடி காய்ச்சல் வர்றதும் கண்ட்ரோல் ஆகும், வீக்கம் ஏற்படுவதும் கம்மியாகும், இருக்கக்கூடிய வீக்கமும் குறையும். அது மட்டும் இல்லாமல் கட்டிகளை கரைக்கக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள், பெண்களுக்கு மார்பகத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு கட்டிகள், இது போன்ற கட்டிகள் இருந்ததுன்னா ஆரம்ப நிலையிலேயே கழற்சிக்காயை நம்ம உள்மருந்தாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது அந்த கட்டிகளை கரைக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். கழற்சிக்காய் பொடி, மிளகு மற்றும் பெருங்காயம் சேர்ந்த இந்த சூர்ணத்தை காலை மாலைன்னு இருவேளையும் 500 மில்லிகிராம் அளவுக்கு தேன் அல்லது மோரோட சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முறையற்ற மாதவிடாயை சீர் செய்யக்கூடிய மருந்தாக செயல்படும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஏற்படக்கூடிய காய்ச்சல், வீக்கங்களை கரைக்கக்கூடிய மருந்தாகவும், யானைக்கால் ஜுரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விரை வீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, சிசல்பீனியா பண்டுகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற ஃபீவர் நட் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருக்கின்ற கழற்சிக்காய் நாட்டு மருந்து கடைகளிலே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இதனுடைய மேல் ஓட்டை நீக்கிவிட்டு உள் பருப்பை மட்டும் எடுத்து பொடித்து வைத்து கொண்டு அதனோடு மிளகு சேர்த்து அன்றாடம் 2 வேளை நாம் உள்ளுக்கு தேனோடோ பாலோடோ மோரோடோ பருகி வருகின்ற நிலையிலே இந்த ஹைட்ரோசெல்லி என்று சொல்லுகின்ற விரை வீக்கம் இவற்றை வற்றச் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த எலிஃபென்டையாசிஸ் என்று சொல்லக்கூடிய யானைக்கால் காய்ச்சல் அவற்றை தடுத்து நிறுத்தி மேலும் கால் வீக்கம் வாராமல் தவிர்க்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக இது விளங்குகிறது. பெண்களுக்கு இந்த இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவேஷன் என்று சொல்லக்கூடிய முறையற்ற மாதவிலக்கு வாராத நிலை, ஸ்கேண்டி மென்ஸ்ட்ரேஷன் என்று கூட அதை சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் அன்றாடம் இதை உண்டு வருகின்ற பொழுது இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அல்லது டிசார்டர் என்று சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள் பல சேர்ந்து கருப்பையை பாதிக்கின்ற நிலை, அந்த நீர்க்கட்டிகளை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்தாக இந்த கழற்சிக்காய், பெருங்காயம், மிளகு விளங்கும். நாளடைவிலே அவர்களுக்கு த ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய பெண் மலட்டுத்தன்மை மாறி குழந்தை பேரும் அவர்களுக்கு கிட்டும் என்பதை இங்கே சுட்டி காட்ட விரும்புகின்றேன். அதனோடு நெறிக்கட்டிகள் என்று சொல்லுகின்ற லிம்ப் நோட்ஸ் அதையும் இது தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. த கிளாண்டுலார் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய உள்ளே
த கிளாண்டுலார் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய உடலுக்கு உள்ளே இருந்து நம்மை இயக்குகின்ற சுரப்பிகளுடைய வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடியதாகவும் இது விளங்குகிறது. அடிப்பட்ட வீக்கங்களையும் புறமருந்தாக இருந்து தணிக்கிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கழற்சிக்காய் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.